இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது ரொம்ப பேருடைய ஆசை, கனவு, லட்சியம். ஸோ இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பேர் வெளிநாட்டுக்கு போறதுக்காக விசா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சியோ இல்லை ஒரு தெரியாத ஒரு நபர்கிட்டயே போய் விசா வேணும் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களும் விசா கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் விசா வாங்கிட்டு விசாவுக்குள்ள அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஒரு 20,000 30,000 விசாவுக்குள்ள அமௌண்ட் சொல்லி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் போடும்போது தான் தெரியுது இது டூப்ளிகேட் விசா அப்படிங்கிறது. ஸோ இதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ரொம்ப பேருங்க பணம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்கீங்க, இந்த விசாவை வந்து செக் பண்ணி பாருங்க, மெடிக்கல் போட போயிட்டு விசா வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் இது டூப்ளிகேட்டாக ஒரிஜினல் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நமக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் மெடிக்கல் போட போகையில் தான் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் விசா அதுக்கு தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், விசா எடுத்ததும் உங்கள் விசாவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுங்க. பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு செக் பண்ண தெரியல நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, வெறும் 100 ரூபாயில செக் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் விசா பிளாக் அண்ட் ஒயிட்டை நம்ம கலர் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், விசாவை செக் பண்ணி பார்க்காம யாருக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்காதீங்க. ரொம்ப பேர் 25,000 30,000 கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி புலம்புறாங்க. ஸோ அழுகுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா பணங்கிறது யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக சும்மா கிடைச்சிறது இல்லை.